A very happy evening, friends. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல முதல்ல யூனிட் 11ல இருக்கக்கூடிய ஈகோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோல் பிளேய பார்க்க போறோம். அத ஆனதுக்கு அப்புறம் அனிமல்ஸ் அண்ட் தேர் யங் ஒன்ஸ், அதாவது விலங்குகள் அதோடைய குட்டிகள், அதோடைய குழந்தைகளை வந்து எப்படி பேர் சொல்லி அழைப்பாங்க. ஒவ்வொரு விலங்குக்கும் அதோடைய குழந்தைக்கான பேர் வந்து வேற. இப்ப ஃபார் பேரண்ட்ஸ் we call it as children. For dog we call it as puppy. Same way, for different animals, different young ones. So we are going to identify the name. We are going to solve a quiz. We are going to see a video on it. So we interestingly learn it. நம்ம ரொம்ப வித்தியாசமா அதை கத்துக்க போறோம். பதில்களையும் ஐடென்டிஃபை பண்ண போறோம். முதல்ல இந்த ஈகோ ஃப்ரெண்ட்ஸ் ரோல் பிளேயை வந்து நம்ம பார்க்கலாம். அருள், ஹலோ ஹாசன், how was your weekend? எப்படி இருந்தது உன்னுடைய வார இறுதி நாட்கள் எப்படி இருந்தது? வீக் டேஸ்ங்கிறது மண்டேல இருந்து ஃப்ரைடே. மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இதெல்லாம் நம்ம வார நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். வீக் டேஸ். வார இறுதி நாட்கள்ங்கிறது தான் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்? ஏன்னா அந்த 2 நாளும் லீவா இருக்கும் இல்லையா? அதனால எப்படி இருந்தது உன்னுடைய வீக்கெண்ட் அப்படின்னு அருள் ஹாசனை பார்த்து கேக்குறான். Hasan, it was great. We went to Royal Nature Park. ரொம்ப பிரமாதமா இருந்தது, அற்புதமா இருந்தது. நாங்க வந்து ராயல் நேச்சர் பார்க்குக்கு நாங்க போனோம். அருள், ரியலி? வாட் டிட் யூ see there? நிஜமாவா? என்ன பார்த்த நீ அங்க? ஹாசன், there were many beautiful flowers and different kinds of trees. ரொம்ப அழகான பூக்களும் விதவிதமான மரங்களும் இருந்தது. I took a lot of pictures too. நான் நிறைய படங்களையும் நான் எடுத்தேன். டூ, ஏற்கனவே நான் இந்த வித்தியாசத்தை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். I went to marketங்கிற பொழுது TO, it's used as a preposition. டூங்கிறது ஒரு preposition-ஆ பயன்படுத்துறோம். இந்த இடத்துல நானும் புகைப்படங்களை எடுத்தேன், நானும் அந்த தவறுகளை செஞ்சேன், நானும் டிவி பார்த்தேன், ஐ டூ வாட்ச் த டிவி, நான் புகைப்படங்களையும் எடுத்தேன், ஐ டூ, TOO. இதற்கான வித்தியாசம் நானும் அந்த வேலையை செஞ்சேன். யூஆர் இன்வால்விங் யுவர் செல்ஃப், நீங்க உங்களை நீங்களே அதுல இன்வால்வ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, தட் இஸ் த ரீசன் திஸ் வேர்ட் டூ இஸ் யூஸ்ட். இதற்கான வித்தியாசம் நமக்கு தெரியணும், அதனால நான் இந்த இடத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய அழகான பூக்களும் விதவிதமான மரங்களும் இருந்தது. நான் நிறைய புகைப்படங்களை நான் எடுத்தேன் அப்படின்னு ஹாசன் சொல்றான். அருள், could you bring them next week? அடுத்த வாரம் நீ அதை எடுத்துன்னு வரையா? நான் அதை ரொம்ப விரும்புவேன், அந்த படங்கள்லாம் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஹாசன், do you know there are some people who pluck these beautiful flowers right on trees and throw food all over the park? உனக்கு தெரியுமா? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மக்கள் வந்து இந்த செடியில வளர்ந்திருக்கக்கூடிய பூக்களை வந்து பறிப்பாங்க. பிளக் அப்படின்னா என்னன்னா பறிக்கிறது, பூக்களை பறிக்கிறது. அதுக்கு பேர் ஆங்கிலத்துல வார்த்தை வந்து பிளக். பிளக், PLUCK, to remove a flower from the plant. ஒரு செடியில இருந்து ஒரு பூவை வந்து பறிக்கிறது. சில பேர், நிறைய மக்கள் இருக்காங்க இந்த பூக்களை பறிக்கிறதும் மரங்கள்ல எழுதுறதும். இந்த பார்க்ல எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற மக்கள்லாம் கூட இருக்காங்க. அருள், that is very bad. They should not do it. அது வந்து ரொம்ப தப்பு, அதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது. They should not do it. ஹாசன், yes, that's true. ஆமா, அது என்னமோ உண்மைதான். அருள், what else did you do? வேற என்ன பண்ண நீ? வேற என்ன பண்ண? ஹாசன், we sat under a large tree and had our lunch. ஒரு பெரிய மரத்து அடியில உட்கார்ந்துட்டு நாங்க மதிய உணவை சாப்பிட்டோம். That must have been wonderful. அப்படின்னா அது ரொம்ப அற்புதமா இருந்திருக்குமே.
Yes, it was. And we did not forget to put all the leftover food into the garbage bins. They are trying to tell us இந்த இடத்துல ஏன் இந்த விஷயமானது பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, நம்மளுடைய பொருட்கள், அதாவது ஒரு விஷயத்த பயன்படுத்திட்டோம், அதற்கான எந்த ஒரு உபயோகமும் இல்லைன்னா அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போக கூடாது. we need to put it and throw it away in the dustbin, right? குப்பை கூடையில நம்ம போடணும் இல்லையா? அதை பதிவு செய்யறதுக்காக தான். ஆமா, நாங்க சாப்பிட்டோம். ஒரு பெரிய மரத்துக்கு அடியில உட்காந்து நாங்க எங்க வீட்டு நபர்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். ஆனால் அதை பின்தொடர்ந்து அந்த மீதமான உணவு பொருட்களை, மீதமான சாப்பாடுகளை நாங்கள் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டோம். அருள், ஐ வுட் லவ் டு கோ டு தி நேஷனல் பார்க் டூ. எனக்கும் ரொம்ப விருப்பமா இருக்கு இந்த நேஷனல் பார்க் போறதுக்கு. யூ ஷுட், அண்ட் இஃப் யூ லைக் ஐ வில் கம் வித் யூ. நீ கட்டாயமா போகணும். உனக்கு வேணா நான் வரேன் உன் கூட. தேங்க்யூ ஹாசன், தட் வில் பி நைஸ். ரொம்ப நன்றி ஹாசன், அந்த மாதிரி நீ வந்தா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு அருள் இந்த கான்வர்சேஷனை முடிச்சுக்கிறான். ஸோ இந்த சிம்பிள் கான்வர்சேஷன் வந்து அருளுக்கும் ஹாசனுக்கும் இடையில் நடைபெறுகிறது. ஹாசன் வந்து ஒரு நேஷனல் பார்க்குக்கு போறான். ராயல் நேச்சர் பார்க், அது ஒரு நேஷனல் பார்க் மாதிரி. என்னெல்லாம் பார்த்த அப்படிங்கிறத அருள் கேக்குறான். நிறைய அழகான பூக்கள், விதவிதமான மரங்கள், நிறைய புகைப்படங்கள்லாம் எடுத்தேன்னு ஹாசன் சொல்றான். அருளுக்கு வந்து இதை கேட்டோன்னா தானும் அந்த நேஷனல் பார்க்க பார்க்கணும், அந்த நேச்சர் பார்க்க பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு. அங்க நேச்சர் பார்க் போன இடத்துல அருள் என்ன, ஹாசன் என்ன கவனிக்கிறான், சாரி, போன நேச்சர் பார்க் அந்த ட்ரிப் போது ஹாசன் என்ன கவனிக்கிறான்னா, நிறைய மக்கள் வந்து பூக்களை பறிக்கிறதும் மரத்து மேல எழுதுறதும் இதெல்லாம் தவறான காரியங்கள். அதே போல சாப்பிட்ட உணவை அதே இடத்துல விட்டு போயிடுறாங்க. அதை வந்து குப்பை கூடையில போட்டுடணும். they should not throw away the food. அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அருள் says that is true, and he says that he had food under a large tree. ஹாசன் says he had food. மதிய உணவை வந்து ஒரு பெரிய மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஒரு விஷயத்த மறக்க கூடாது. ஏதாவது ஒரு சாப்பாடு, என்ன சாப்பாடு சாப்பிடறோமோ அது ஏதாவது மீந்து போயிடுத்து அப்படின்னா அதை நம்ம குப்பை கூடையில தான் போடணுமே தவிர அந்த இடத்துல அப்படியே போட்டு வரக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஹாசன் இந்த இடத்துல பதிவு செய்யறான். ஹாசன் போன இந்த ட்ரிப்பை பார்த்தோன்னே அருளுக்கு தானும் வந்து இந்த நேஷனல் பார்க்குக்கு போகணுங்கிற ஆசை வந்து ஹாசன் அதுக்கு உறுதியளிக்கிறான். நீ விருப்பப்பட்டேன்னா நான் உன் கூட வரேன் ஃபியூச்சர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஸோ இந்த கான்வர்சேஷன் சம்பந்தமாக சில கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கு. Answer the following questions. Where did Hasan go on the weekend? இந்த வார இறுதி நாட்கள்ல ஹாசன் வந்து எங்க போனான்? He went on a trip. That is, during the weekend, he went to the nature park. Where did he go? நேச்சர் பார்க் டியூரிங் த வீக்கெண்ட். வார இறுதி நாட்கள் பொழுது, அதற்கான அர்த்தம் அப்படிதான், டியூரிங் த வீக்கெண்ட். ஏன் இந்த இடத்துல டியூரிங் த வீக்கெண்ட் சேர்க்கணும் மேம்? வார இறுதி நாட்கள் பொழுது ஹாசன் நேச்சர் பார்க்குக்கு சென்றான். வெண்ட்ங்கிறது என்ன காலத்துல இருக்கு? இறந்த காலத்துல இருக்கு. எங்க போனான்? அவன் சென்றான். he went to the nature park during the weekend. வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. That is how you build writing the answers. What did he see there? என்ன பார்த்தான் அங்க வித்தியாசமா? He saw beautiful flowers and trees of different kinds.
விதவிதமான மரங்களும் ரொம்ப அழகான பூக்களையும் ஹாசன் அந்த இடத்துல பார்த்தான். ஹாசன் saw beautiful flowers. இந்த பதில்கள் எல்லாமே இந்த கான்வர்சேஷன்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. I'm not writing on my phone. I've taken these answers from the role play. இந்த ரோல் பிளேல தான் இந்த பதில்களானது எடுக்கப்பட்டிருக்கு. Hasan saw beautiful flowers and trees of விதவிதமான மரங்கள். Write a list of few things that you should not do in national park. நேஷனல் பார்க்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணக்கூடாது? As told in this role play, we should not throw leftovers or plastic in the national park. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து ரொம்ப கெடுதல் இல்லையா? ஒருவேளை அந்த இடத்துல அந்த விலங்கானது வந்து ஏதோ ஒரு உணவுன்னு நினைச்சு சாப்பிடுறதுன்னா அதோடைய உடம்புக்கு எவ்வளவு ஒரு கேடு விளைவிக்கும் இல்லையா? We are coming across this. We need to avoid plastic. நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நம்ம தவிர்க்கணும். நேச்சர் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அதாவது கோணி பையில செஞ்சது, துணி பைகள், பேப்பர் பேக்ஸ், இது போன்ற பொருட்களை தானே நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டுன்னு வரோம் இல்லையா? அதே போலதான் இப்போ ஒரு நம்ம நேஷனல் பார்க் அந்த மாதிரி போறோம்னா இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர்ஸோ இல்லாட்டி இந்த பிளாஸ்டிக் பொருட்களை அங்கேயும் இங்கேயும் தூக்கி விட்டு எறியக்கூடாது. We need to throw them in the garbage. You should not throw leftovers or plastics in the national parks. Instead, put it in the dustbins. அதற்கு பதிலாக குப்பை கூடைகளில் அதை போட வேண்டும். விலங்குகளை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது. If at all we go to the national parks, அந்த ஒரு வலை கட்டியிருப்பாங்க. அதுல இருந்து அப்படியே தொலைவு தூரத்துல இருந்து நம்ம எட்டி பார்க்கலாமே தவிர அது மேல கல்லு விட்டு எறியறதோ இல்லாட்டி அது போடுற சத்தத்தை வந்து நம்ம அதை போட்டு அதை வந்து பரியாசம் பண்றதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. When we go to the national park or a zoo, we shouldn't disturb the animals. அதோடைய வேலையை செய்ய வந்து நம்ம எந்த ஒரு விதமான இடைஞ்சலாகவும் நம்ம இருக்கக்கூடாது. We shouldn't imitate. அதை போல செயல்களை நம்ம செஞ்சு காட்டுறதோ இல்லாட்டி அது மேல ஏதாவது கற்களை வந்து விட்டெறியறதோ பொருட்களை வந்து அதன் மேல வீசியது இது போன்ற விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கணும். ஓகே, ஏன்னா எல்லா நேரங்களிலும் விலங்குகள் ஒரே மாதிரி இருக்காது. There are chances in getting pounced on us. நம்ம மேல வந்து பாயறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. Although there are fences, என்னதான் வந்து வலைகள் இருந்தாலும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை எந்த விதத்திலும் நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது. By throwing stones at them or making fun of them. So these are the things that you can avoid doing in national park. இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது மேம் நேஷனல் பார்க்ல அப்படின்னா நீங்க எனக்கு தெரிவிக்கலாம். I'll also learn and will let others also know. உங்களுடைய நண்பர்களுக்கும் நான் அதை தெரிவிப்பேன். முதல்ல நம்ம வந்து எந்த விதமான
பிளாஸ்டிக் பொருட்களையும் இல்லாட்டி மீதம் உள்ள சாமான்களை வந்து நேஷனல் பார்க்ல தூக்கி போடக்கூடாது. அதை மீறி தூக்கி போடுறதா இருந்தா குப்பை கூடைகள்ல தான் போடணும். விலங்குகளை வந்து எந்த விதத்திலையும் நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது. ஒண்ணு அதை கேலி செய்யறதோ இல்லாட்டி அதன் மேல் கல்ல விட்டெறியறதோ இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஐ ஹோப் யூ ஹவ் ரிட்டன் தீஸ் ஆன்சர்ஸ். இந்த பதில்கள்லாம் நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். Okay, we'll move on to next. Next, we are going to see activity 9, 10. Animals and their young. விலங்குகள் அதோடைய குட்டிகள், அதோடைய young form. The words for baby animals are different from their parents. Cow அதனுடைய குட்டியை வந்து நம்ம காஃப்னு அழைப்போம். டாகுக்கு வந்து பப்பின்னும், ஜிராஃப்க்கு வந்து காஃப்னும். கவ், ஜிராஃப், எலிஃபண்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம காஃப்னு அழைக்கிறோம். கேமல், காஃப். For camel as well, the young one is called as calf. இங்க camel ஸ்பெல்லிங் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. கேமலினுடைய ஸ்பெல்லிங் CAMEL, ஒட்டக சிலுங்கி. Fox, pup. Alligator, hatchling. Bat, pup. Bee, larva. Butterfly, caterpillar. So we'll watch a small video pertaining to animals and its young ones. Then we'll see the answers for the questions that is asked over here. வந்து ஒரு சிறு வீடியோ பார்ப்போம். Wherein animals and their young ones are given in the format of a video. Then we'll answer the questions that is asked in our book. Okay? Recording few minutes pause பண்ணிக்கலாம். So this video might help you in understanding the young ones. So with this, we'll be able to write the answers. Okay. So for these questions, I have given in the format of a picture so that you'll be able to write the answers very easily. Okay. Let me share the pictures for them. So the answers that I had discussed for the eco-friends role play, I have mentioned it here as well. Those who had missed to write it, you can make a note of it as well. Answer for first question, where did he go? Royal. Where did Hassan go on the weekend? He went to Royal Nature Park.
What did he see there? He saw beautiful flowers and different types of trees. Right? List of things that you should not do in national park. நேஷனல் பார்க்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாத விஷயங்களை பட்டியலிடுங்க. We should not approach animal too closely. விலங்குகளை ரொம்ப கிட்டக போய் பார்க்கணும் நம்ம எண்ணக்கூடாது. We should not throw any litter in the park. அதாவது குப்பைகளை வந்து நம்ம பார்க்ல வந்து விட்டெறியக்கூடாது. அதுக்கு பதிலாக குப்பை கூடைகளில், அதாவது we need to put it in dustbin. Should not watch animal too closely. ரொம்ப கிட்டக இருந்து விலங்குகளை பார்க்க கூடாது. Activity 9, animals and their babies. Here are names of some animals and their babies. Match them. So the video which we had seen will help you to identify the answer. Cat, the young ones is called as kitten. Cat இனுடைய young ones வந்து நம்ம என்ன அழைக்கிறோம்? Kitten. So இந்த picture உங்களுக்கு வந்து உதவிகரமா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. Sheep, lamb. Sheep, it is lamb. Pig, piglets. பன்னியினுடைய குட்டிகள். அத வந்து நம்ம பன்னிக்குட்டின்னு தமிழ்ல சொல்றோம். பன்றி. அதுக்கு ஆங்கிலத்துல நம்ம என்னன்னு சொல்றோம்? Piglets. What do you call it as? Piglets. Piglets. You can make note of the answer. I hope I'm not fast. ஷீப்புக்கு லேம்புன்னும், கேட்டுக்கு கிட்டன்னும். நீங்க மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி அதை மேட்ச் பண்ணா போதும். எழுதணுங்கிற அவசியம் இல்லை இந்த இடத்துல. hen, chick. Hen, its young one is called as chick. படங்களா நம்ம பார்க்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு, ஐடென்டிஃபை பண்றதுக்கு சுலபமா இருக்குமே தான் படம் வரியா கொடுத்திருப்பேன். லயன், பேர், ஃபாக்ஸ், இந்த 3 விலங்குகளுக்குமே அதோடைய யங் ஒன்ஸை நம்ம கப்னு அழைக்கிறோம். மேல் அண்ட் ஃபீமேல் வெர்ஷன் நம்ம பார்க்கல. We are looking into the young ones of the animals over here. Lion, bear, fox. For all these animals, they are young ones. அதனுடைய குட்டிகள், அதோடைய குழந்தைகளை வந்து நம்ம என்ன அழைக்கிறோம்? கப் அப்படின்னு சொல்றோம். CUBs படிக்க கூடாது, கப். Bird, nestling. Bird, nestling. For bird, its young ones is called as nestling. Deer, it is called as fawn. மான் குட்டிய, அந்த மான் குட்டிய வந்து நம்ம என்னன்னு அழைக்கிறோம்னா fawn. எப்படி அழைக்கிறோம்? மான் குட்டி. Elephant, it is calf. For cow also, its young ones is called as calf. For elephant also, its young ones is called as calf. Horse, foal. Horse, young ones is called as foal.
cat, kitten, sheep, lamb, pig, piglets, hen, chicks, lion, bear, fox. For all these three animals, its young ones is called as cub, bird, nestling, deer, fawn. Deer வந்து fawn, FAWN. Horse, foal. Elephant, it is calf. For elephants, the younger ones is called as calf. Horse, it is foal. Goat, it is kid. குழந்தை. Goat, kid. Duck, duckling, goose, gosling. Goat, its young ones is called as kid. Goose, gosling. Ducks usually have short necks. குட்டையான கழுத்தா இருக்கும், கொஞ்சம் குண்டா இருக்கும். ஆனா கூஸ் வந்து கழுத்து வந்து நீளமா இருக்கும். இட் வில் பி வெரி எலாங்கேட்டட், நீளமான கழுத்துகளா இருக்கும். பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். முக்காவாசி நம்ம பார்த்தோம்னா டக் வந்து மஞ்சள் நிறத்துல, வெள்ளை நிறத்துல அப்படி இருக்கு. கூஸ் வந்து கிரே நிறத்திலையும் கருப்பு நிறத்திலையும் நம்மளால பார்க்க முடியும். டக், டக்லிங், டக்கினுடைய குழந்தைகளை வந்து டக்லிங் கூப்பிடுறோம். In duck, if you see, the male version is called as drake. Female version is called as duck. பெண் விலங்கு வந்து டக்குன்னு அழைக்கிறோம். மேல வந்து drake அப்படின்னு அழைக்கிறோம். drake, DRAKE. Goose, gosling. Goose, gosling. GOSLING. I hope you had written the younger ones of these animals. So these were the answers for activity 9. Duck, young ones is called as duckling. Goose, gooselings. Goat, it is called as kid. Horse, it is foal. Elephant, it is calf. For cow also we call younger ones as calf. Deer, it is fawn. மான் குட்டியை வந்து நம்ம fawn அப்படின்னு அழைக்கிறோம். பறவைகள் அதோடைய குட்டிகளை வந்து நெஸ்லிங் அப்படின்னு சொல்றோம். We call it as lion, bear, fox. For all these three, the younger ones is called as cub, hen, chick. Pig, it is piglet. Sheep, it is lamb. Cat, it is kitten. So activity 9 இதற்கான பதில்கள்லாம் நீங்க ஈஸியா இருந்துக்கும் நோட் டவுன் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன்.
Have you written answers for all these questions, for 12 questions, animals and their babies? Have you written? If so, we'll move on to next activity. And share screen. Now we are going to look into the pictures and write the answers. இப்போ வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது, அதை நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பண்ணோம். இங்க வந்து படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதற்கான பதில்களை நம்ம எழுத போறோம். சரியா? First I'll match it, then we'll write down the page. Okay? Elephant, it is calf. Hen, it is chick. Pig, it is piglet. இப்பதானே நம்ம பதில பார்த்தோம். இப்போ வந்து அடுத்ததா படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதற்கான பதில்களை பார்க்கிறோம். Goat, it is kid. Duck, duckling. Sheep, it is called as lamb. Cat, kitten. உங்களுக்கு முதல் வாட்டி இதை பார்க்கறதுனால கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்குதான் உங்களுக்கு இது சுலபமானுங்கிறதுக்காக தான் நான் வந்து முதல்ல ஒரு வீடியோவை காமிச்சேன். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி 9 நம்ம சால்வ் பண்ணோம். ஆக்டிவிட்டி 9ல பதில்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இங்க பதில்கள் வந்து நம்ம எழுதுறது ரொம்பவே சுலபம் தான். பேர்ட், நெஸ்லிங். டீர், இட் இஸ் fawn. Lion, it is cub. Okay? Lion, we call the younger ones as cub. என்னன்னு அழைக்கிறோம்? cubன்னு அழைக்கிறோம். I'll repeat the answers so that you'll be able to write the answers in the place where it is given for you. Elephant, அதற்கான baby பேர் வந்து, its baby name is calf. Hen, it is chick. Pig, piglet. Goat, kid. நமக்கு எப்படி பேரண்ட்ஸுக்கு கிட்னு சொல்றோம், குழந்தையில வந்து கிட்னு சொல்றோம்ல, அதே போலதான் ஆடுகளுக்குமே கிட்னு தான் அதோடைய யங் ஒன்ஸ் அழைக்கிறோம். டக், டக்லிங். ஷீப், இட் இஸ் lamb. Cat, kitten. Deer, fawn. Deer, it is fawn. Lion, it is cub. There are few riddles given over here. We need to guess them. There are some riddles. Can you guess the answer? It is a small white flower. You can see this in your garden. இது வந்து ஒரு சிறு வெள்ளை பூ. இந்த பூவை வந்து நம்மளுடைய தோட்டங்கள்ல, பூ தோட்டங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். பெண்கள் தன்னுடைய கூந்தலில் அணிகிறார்கள். If at all women are there in our home, they usually put it in their hair. தன்னுடைய கூந்தல்ல இந்த பூவை வந்து சூடுவாங்க. It is important for weddings. கல்யாண நாட்கள்ல வந்து இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம தெய்வீக விஷயங்கள், ரிலீஜியஸ் திங்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், ஏதாவது விழாக்கள், அது போன்ற இடங்கள்ல இந்த பூவானது பயன்படுத்தப்படுறது. A garland of this flower is very popular among Hindus. இந்த மாலை ஹிந்துக்களுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பூமாலையா இருக்கும். இந்த பூவினுடைய பெயர் ஆனது ஜே எழுத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது. அது என்ன பூ? உங்கள யாருக்காவது தெரியுமா இந்த பூவினுடைய பெயர்? இந்த பூவின் நிறமானது வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஒரு சிறு பூ தான். தோட்டங்களில் வளர்க்கக்கூடிய ஒரு பூ.
பெண்கள் தன்னுடைய கூந்தலில் அணிகிறார்கள். கல்யாணம், கோவில்களில் மற்றும் விழாக்கள், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், விழாக்கள்லாம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடங்கள்ல இது பயன்படுத்தப்படுறது. ஹிந்துக்கள் வந்து இது ரொம்பவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பூ. அவங்களுக்கு ரொம்ப பாப்புலரான பூன்னு சொல்லலாம். இந்த பூவினுடைய பெயர் எழுத்தான ஜேயில் இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த பூவினுடைய பெயர் என்ன? நேம் ஆஃப் தி ஃபிளவர் இஸ் ஜாஸ்மின். You need to write it as Jasmine. ஜாஸ்மின். பூவினுடைய பெயர் ஜாஸ்மின். மணக்கும். கோவில்கள்லாம் சுவாமிக்கு இந்த பூவை போடுவார்கள். It is a round fruit. Second question. Its color is its name. இது வந்து இது என்ன வடிவத்துல இருக்கும்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். இந்த பூ பழத்தினுடைய பெயர் வந்து ஒரு வண்ணத்தின் பெயர், ஒரு வண்ணம், ஒரு நிறத்தினுடைய பெயர் தான் இந்த பழத்துக்கான பெயருமே. இட் ஹாஸ் செக்மெண்ட்ஸ் இன்சைடு. அதற்குள் நிறைய அறைகள் இருக்கும், செக்மெண்ட்ஸ், பிரிவினைகளா இருக்கும். இட் சீட்ஸ் ஆர் கால்ட் பிப்ஸ். அதோடைய விதைகளை தான் வந்து சீட்ஸ்ன்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம். அதற்கு வந்து நம்ம பிப்ஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்றோம். இது வந்து விட்டமின் பி மற்றும் சி நிறைய நார் சத்துக்கள் உடன் நிறைந்த ஒரு பழமாக கருதப்படுகிறது. இட் ஹெல்ப்ஸ் டு ஹாவ் குட் ஹெல்த். நல்ல ஒரு உடல் நலத்தை வந்து பெருகிறதுக்கு பயனுள்ள ஒரு பழம். we can make delicious drink from it. ஒரு அற்புதமான ஒரு பானத்தை வந்து நம்மளால தயாரிக்க முடியும். அதோடைய சுவையை பார்த்தோம்னா ரொம்ப திதிப்பாவும் இருக்கும், கொஞ்சம் துவர்ப்பாவும் இருக்கும். சாரி, புளிப்பாவும் இருக்கும். சார்னா புளிப்பு, திதிப்பாவும் இருக்கும், புளிப்பாவும் இருக்கும். பிட்டர்னா தான் துவர்ப்பு. பாகற்காயில எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அது துவர்ப்பு. சார் அப்படின்னா புளிப்பு. இட்ஸ் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஓ. அந்த பழத்தினுடைய பெயர் ஓவில் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த பழமானது ஒரு நிறத்தினுடைய பேருடன் ஆரம்பிக்கப்படுகிறது. அதில் நிறைய செக்மெண்ட்ஸ் ஆனது இருக்கும். அதோடைய விதைகளை நாம் ஆங்கிலத்தில் பிப்ஸ் என்று அழைக்கிறோம். தமிழில் அதை விதை என்கிறோம், ஆங்கிலத்தில் பிப்ஸ் என்று சொல்கிறோம். விட்டமின் பி, சி மற்றும் நிறைய நார் சத்துக்களுடன் இணைந்த ஒரு பழமாக இருக்கிறது. அதை நாம் சாப்பிட்டால் நல்ல ஒரு உடல் நலத்துக்கு உபயோகமாக, ஆரோக்கியமாக நம் உடல் நலத்தை வைத்துக் கொள்ளலாம். அதோடைய சுவையானதை நம்ம பார்த்தோம்னா திதிப்பாவும் புளிப்பாவும் இருக்கும். அதோடைய பெயரானது ஓவுடன் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த பழத்தின் பெயர் ஆரஞ்சு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஆரஞ்சு நிறமானது இருக்கு இல்லையா. ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோம்னா அதுல நிறைய விதைகள் இருக்கும். We come across lot of pips inside it. It is a palm tree. ஒரு பனைமரம். இது வந்து ஒவ்வொரு பகுதியுமே, இந்த மரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியுமே வந்து உபயோகமானதுதான். நம்ம வந்து எண்ணெயை தயாரிக்கிறோம் அதோடைய பழத்திலிருந்து. We get treacle and toddy from its flower. Its leaves are used to thatch houses. அதனுடைய இலைகள் வீடு, இந்த வெயில் நாட்களில் நம்ம வந்து பயன்படுத்துறோம். வீடு வந்து குளுமையா இருக்கும். Its trunk is used to build houses. வீடு கட்டுவதற்கு அதோடைய ட்ரங்க் பகுதியானது பயன்படுத்தப்படுகிறது. We make ropes, brooms, rugs using husk of this fruit. இந்த பழத்தினுடைய ஓடை வைத்துக் கொண்டு நாம் கயறுகள், வழக்குமாறுகள், ப்ரூம்ஸ், ரக்ஸ், இதை போன்ற விஷயங்களை நாம் தயாரிக்கிறோம். அதற்குள் ஒரு ஷெல் இருக்கிறது. We can make spoons. We make spoons using it. The name of this tree starts with C. What is it? இது என்ன மரம்? உயரமா இருக்கும். நம்ம இளநீர்லாம் குடிப்போம், தேங்காய் எண்ணெய் தலைக்கு வைத்துக் கொள்கிறோம் இல்லையா. It is coconut tree. COCONUTTREE. Coconut tree. I hope you have written answer for
all these three questions, which is asked in the form of a riddle. We'll solve a quick word wall pertaining to animal and its young ones. நம்ம பார்த்த கேள்விகளே தான் அது வந்து ஒரு வேர்ட் குவிஸ் மாதிரி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ நிறைய பார்த்துட்டோம் இந்த அனிமல்ஸ் அண்ட் யங் ஒன்ஸ். ஒன்று வீடியோவா பார்த்துட்டோம், கேள்விகளா பார்த்துட்டோம், இப்போ குவிஸ் வடிவத்துல கூட, அதாவது படமானது கொடுக்கப்பட்டிருக்கும், நம்மளால சுலபமா பதில்களை தேர்ந்தெடுக்க முடியும். பப்பி இது எதனோடது? எலிஃபண்ட், டாக், ஹென், மங்கி. You can answer me quickly if you know the answer. இந்த படத்தை பார்த்தாலே எதனுடைய யங் ஒன்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். It is B, dog. காஃப், யானைக்குட்டி. இதை வந்து காஃப்னு அழைக்கிறோம். ஸோ ஆப்ஷன் இஸ் எலிஃபண்ட். இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றோம். யங் கொடுக்கப்பட்டிருக்கு, அதோடைய பேரண்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ இப்போ நம்ம வைஸ் வர்ஸா பார்க்குறோம். foal. Horse young ones is called as foal. கிட்டன். இதை பார்த்தா எந்த விலங்கு மாதிரி தோன்றுது? பூனை. பூனையினுடைய யங் ஒன்ஸ் வந்து நம்ம கிட்டன்னு அழைக்கிறோம். ஜோய். இந்த விலங்கு பத்தி நம்ம பார்க்கல இது வரைக்கும். கேங்கருவினுடைய யங் ஒன்ஸ் அதை வந்து நம்ம என்னன்னு அழைக்கிறோம்? ஜோய், கேங்கரு. ஒரு புது விலங்கு, அதனுடைய குட்டியினுடைய பெயர் நம்ம தெரிஞ்சுருக்கோம். இப்போ chick, its parent is called as hen. we have already seen this. ஏற்கனவே நம்ம இதை பார்த்திருக்கோம், தெரிஞ்சிருந்திருக்கோம். Okay, I shall end the session over here. Any doubts, anyone? Please ask me. Okay, thinking that there are no doubts, I shall end my session here. Thank you so much, friends. Nandri, vanakkam.